அது அம்மாவாக இருந்தாலும், மாதாவாக இருந்தாலும், பிதாவாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும், பத்னியாக இருந்தாலும், புத்திரனாக இருந்தாலும், புத்திரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆசைன்னு ஒருத்தர் மேலே வச்சுட்டோன்னு சொன்னால் அது கடைசியில் நம்மளை பந்தப்படுத்த தான் செய்யும். அதனால தான் காமம்னா ஸ்திரீ நிமித்தமான காமத்தை மத்திரி இங்கே பேசலை. எல்லா ஆசைகளுக்கும் காமம்னு தான் பேர். அடுத்தது மன்யு, கோபம். சட்டுன்னு கோபம் வந்துடுது. ஏன்? இந்த ஆசையினால தான் கோபம் வருது. இந்த ஆசையானது தடைப்படும் போது கோபமாக மாறுறது. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அது கிடைக்கலன்னா கோபமாக மாறுறது. நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், அது மாதிரி இல்லைன்னா கோபமாக மாறுறது. நாம் ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், அது மாதிரி இல்லைன்னா கோபமாக மாறுறது. நாம் ஒரு விஷயத்தை இப்படி இல்லாமல் தான் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அப்படி உபயோகப்படுத்தலைனாக்கா யாராவது ஒருத்தர் கோபமாக மாறுறது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத இடத்துல அது என்ன ஆகிடும்? பயமாக மாறி போயிடும். எங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமா தைரியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவோம். பண்ணவே முடியாது, இங்கே போய் சொன்னால் கஷ்டம், அப்படின்னு நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சானாக்க பயமாக ஆகிடும். காமயேஷ க்ரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா. அர்ஜுனா, இந்த ரஜோகுணத்தினால் ஏற்படக்கூடிய காமமும் கோபமும் இருக்கே, இவா தாண்டா உனக்கு உண்மையான எதிரி. வேறு யாரும் எதிரி கிடையாது. இவாகிட்டேருந்து கிளம்பின எதிரிகளை தான் நீ வெளியில் இவாள்லாம் எதிரி, இவா சரி கிடையாது, இவா என்னுடைய வழிக்கு வரலை அப்படின்னு நினச்சி எதிரியாக பார்க்குறதெல்லாம் எதனால்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதத்தினால. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனஹா. உன்னை அப்படியே கபடீகரம் பண்ணிடுங்கிறார். அசனம்னா சாப்பிட்றது. மகாசனோ மகா பாப்மா, நிறைய பாபத்தை பண்ணுறதுக்கு தூண்டி விட்டுருங்கிறார்.